அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து இந்த செய்தியில் வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான தகவல் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன அப்படின்னாக்க, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த அறிவிப்பு கொடுத்தது வந்து 2012க்கு முன்னாடி சேர்ந்த ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர் கூட்டமைப்பு தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. செய்தியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, என்சிடிஇ விதிமுறைகள் படி 2001 அந்த விதிமுறைகள் படி பார்த்திங்க அப்படின்னாக்க, கட்டாயமாக எல்லாருமே டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த காரணமாக காட்டி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து ஆசிரியர்களும் கட்டாயமாக டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த நிலையில் இந்த அமைப்பு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த டெட் பாஸ் மார்க் இது நீதிமன்ற தீர்ப்பு வரைக்குமே ஓகே, இது நடந்த விஷயம். இப்போ இந்த செய்தியோட முக்கியமான சாராம்சமே இப்போ தான் பார்க்க போகிறீங்க. 40% எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வேணும் அப்படின்றது ஃபஸ்ட் ஃபைட்டு. ரெண்டாவது கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, 20 வருஷத்துக்கு மேலே 20 ஆண்டுகளுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆசிரியர் பணியில். ஸோ எப்படி வந்து டெட் தேர்ச்சி பெற்ற பிறகு ஒவ்வொரு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் கிரேஸ் மார்க் அப்படின்ற மாதிரி 0.5 மார்க் ஒரு வருஷத்துக்கும் 0.5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 5 வருடம் முடிந்திருந்தால் அவங்களுக்கு வந்து 2.5 மார்க்கு, 6 வருஷம் முடிஞ்சிருந்தாக்க 3 மார்க்கு அப்படின்னு சொல்லி கிரேஸ் மதிப்பெண்கள், கூடுதல் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்களோ இவங்க வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க பணியில் இருந்திருக்காங்க ஆசிரியராக. அதோட இந்த டெட்டு மார்க்கையும் சேர்த்து இவர்களுக்கு மார்க்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு 10 ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு 5 மார்க்கு. அதே மாதிரி டெட்டில் தேர்ச்சி மதிப்பெண் ஒரு 40 மார்க் எடுத்தால் டெட் பாஸ் அப்படின்றபோது, அவர் டெட்டில் ஒரு 35 மார்க் எடுக்கிறாரு, ஒரு 10 ஆண்டு பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்னும்போது அதில் ஒரு 35, இதில் ஒரு 5, 40% எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சலுகையை கோரிக்கையாக வச்சுருக்காங்க இந்த ஆசிரியர் சங்கம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 முக்கியமான விஷயந்தான். இது வந்து இப்போ வரக்கூடிய டெட் வந்து ஜூலை மாதம் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும், இப்போ கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை அப்டேட் பண்ணணும். இந்த எக்ஸாம் வந்து ஜூலையில் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும், அது ஒத்தி வைக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு இப்போ நடக்க போகுது. அது மேலும் கூட இன்னொரு மாதம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய புதிய அரசு உடனடியாக பணி நியமனங்களை நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ப்ரொமோஷன் பெண்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டெட்டு குளறுபடியினால் அப்படியே நிற்கிது அப்படின்றதுனால இதை வந்து டிலே பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ் பூரா முடித்தா தான் நியூ ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை கொடுக்க முடியுன்றதுனால, ஸோ இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொமோஷன் பஞ்சாயத்து, சீனியாரிட்டி பஞ்சாயத்து, இது எல்லாமே முடித்து வைப்பாங்க. இந்த டெட்டு தேர்ச்சி பெறணுன்ற விஷயம் இதெல்லாம் முடித்து வச்சா தான் இவங்களுடைய பிரச்சனையை முடித்து வைக்கும்போது தான் நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி யோசிக்க முடியும். அந்த இஷ்யூஸ் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் டக்குன்னு நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பஞ்சாயத்தெல்லாம் டக்குன்னு முடிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சட்டசபையில் சில முக்கியமான ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தப்பட்ட இந்த டெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு இது எல்லாமே சட்டசபையில் சில விஷயங்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மேலே புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.